சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் திறக்கப்பட்டுள்ள தொல்காப்பிய பூங்காவில் அனுமதி கட்டணம் குறித்த விவரங்கள் வெளியாகியுள்ளன. மாணவர்கள், பொதுமக்கள் தொல்காப்பிய பூங்காவில் வழிகாட்டுதலுடன் சுற்றி பார்க்க பார்வை நேரங்கள் மற்றும் குறிப்பிட்ட தினங்கள் அனுமதி வழங்கப்பட்டுள்ளன. அதன்படி சென்னை மாநகராட்சி பள்ளிகள் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமையும், அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் வெள்ளி அன்றும், தனியார் பள்ளிகள் திங்கள், புதன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 9:30 மணி முதல் நண்பகல் 12:30 மணி வரை அனுமதிக்கப்படுவார்கள். இதற்காக 10 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும். இதேபோன்று பொதுமக்களுக்கான வழிகாட்டப்பட்ட சுற்றுப்பயணம் வியாழன் மற்றும் பொது விடுமுறை தவிர பிற்பகல் 2:30 மணி முதல் 4:30 மணி வரை அனுமதிக்கப்படும் என்றும், ஒரு நபருக்கு 20 ரூபாய் வரையும், பொதுமக்கள் நடைபயிற்சி செய்ய அதிகபட்சம் 100 நபர்கள் வரை காலை 6:30 மணி முதல் 8 மணி வரையும், மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையும் அனுமதிக்கப்படுவார்கள். நடைபயிற்சிக்கு 1 மாதம் 500 ரூபாயும், 6 மாதங்களுக்கு 2500 ரூபாயும், 12 மாதங்களுக்கு 5000 ரூபாயும் வசூலிக்கப்படும். வாகன நிறுத்தும் இடத்தில் காருக்கு 20 ரூபாயும், சிற்றுந்து பேருந்துகளுக்கு 50 ரூபாயும், புகைப்பட கருவி எடுத்து செல்ல 50 ரூபாயும், ஒளிப்பட கருவி எடுத்து செல்ல 100 ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படும் என அட்டவணைப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் புதிதாக திறந்து வைக்கப்பட்ட தொல்காப்பிய பூங்கா இயற்கை சூழலுடன் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், மீன்கள், விலங்குகள், பறவைகள் குறித்து அறிவியல் ரீதியாக தெரிந்து கொள்ள பயனுள்ளதாக அமைந்ததாகவும் மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். சயின்ஸ் பற்றி வந்தா இப்போ இங்கே நிறைய தாவர செடி கொடிகள் அது பேர்லாம், அதே போல் விலங்கு நிறையா தாவர உண்ணிகள் அது எல்லாமே பார்த்தோம். அதே போல் நிறைய விலங்கினங்களோட இனம், அதே போல் நதி நீரோட உயிரோட்டம் அதை பற்றிலாம் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு எப்படி நம்ம இயற்கையெல்லாம் பாதுகாக்கணும், அதே போல் சுற்றுச்சூழலை எப்படி நம்ம பாதுகாக்கணும். அதே போல் இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதுவே நம்ம மற்ற இடத்துல எதாவது இருந்தோம்னா ஒரே சத்தமாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துல அமைதியாக மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது. இந்த தொல்காப்பிய பூங்காவில் எல்லாமே நல்லா அருமையாக இருக்குது. மரம் இருக்குது, விலங்கு இருக்குது, நம்ம படிக்கிறதுக்கு நிறைய யூஸ் ஆகும். சிஎம் சார் இது தந்து வச்சுல ரொம்ப நன்றி.